சுரேஷ் டீ கடை எங்கே இருக்கு? சுரேஷ் டீ கடை தானா? சுரேஷ் டீ கடை இது தானே? இங்கேயே வந்து நம்மகிட்ட அட்ரஸ் கேட்குறானே. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு இளிச்சாவாயா மாட்டிக்கிட்டேன். அட்ரஸ் தானே? வாங்க நான் காமிக்கிறேன். போடலாம் சார். சார் ரைட்டு சார், ரைட்டு சார், ரைட்டு. சார் ஸ்ட்ரைட்டாக போங்க சார், ஸ்ட்ரைட்டாக போங்க. சார் இதான் சார். நிறுத்துங்க. அப்பாடா. சுரேஷ் டீ கடை இதானா? சார் நீ நின்று அட்ரஸ் கேட்டீங்களே, அதான் சுரேஷ் டீ கடை. இது எங்கள் வீடு, வரட்டுமா? அடங்க ஒய்யாலே, நான் தான் அறிவாளின்னு நினைச்சேன், இடையே முட்டாளாக்கிட்டானே. சார் சார், நீங்க? என் பேர் கண்ணன் சார். சரி. எழுத்த வீட்டில் குடி வந்திருக்கேன் சார். என் மகன் சாவி கொடுத்தானா சார்? வெளியே போனா சாவியை கொடுத்துட்டு போக சொன்னேன் சார் உங்ககிட்ட. ஆமா சார், உங்க மாய என்கிட்ட தான் சாய் கொடுத்துருக்காப்ல. இருங்க கொண்டாடுறேன். இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே சார், ஓகே. ஏய் கிஷோர், சாப்பிட்டியாப்பா? இனிமே தான்ப்பா சாப்பிடணும். போப்பா சாப்பிடுப்பா. அம்மா, என்னடா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான்மா. என்னடா செய்ய சொல்ற? அவர் சொன்னா கேட்க மாட்டாரு. நான் கண்டிச்சா அவர் என்னையே திருப்பி திட்டுறாரா? என்னடா செய்ய சொல்ற? நீயே சொல்லு. டெய்லி இதே பொழப்பா போச்சு இவருக்கு. சொன்னா கேட்க மாட்டாரு. உட்கார்ற, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இரு, சாதம் கொண்டு வரேன். டேய் கிஷோர், ஆபீஸ் வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்குடா, அதனால கொஞ்சமா லைட்டா போட்டுக்கிறேன்டா. லைட்டா அடிக்கிறேன்னு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு நான் அடிக்க போறேன் பாரு. அம்மா, சாப்பாடு வைமா. சார் சார். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். லட்சுமி, லட்சுமி. வாங்க சார், வாங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், உட்காருங்க சார். என் மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு சின்ன விசேஷம் வச்சிருக்கேன். சரிங்க. குடும்பத்தோட எல்லாம் அவசியம் வாங்கம்மா. கண்டிப்பா வரோம் சார். வரேங்கம்மா. காபி சாப்பிட்டு போலாம், இருங்க சார். பரவாயில்லம்மா, ரொம்ப இடத்துல குடிச்சிட்டு வந்துட்டு வயிறு ஒரு மாதிரியா இருக்குமா. விசேஷத்துக்கு சரிங்க வாங்கம்மா, சார். போயிட்டு சரிங்க வரேன். சார். வாங்கம்மா, வாங்கக்கா, வாங்க. வாங்க. உள்ள வாங்க. வாங்கக்கா. வாங்க வாங்கண்ணே. உள்ள வாங்க. வாங்க பிள்ளைங்களா, வாங்க வாங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க, வாப்பா வாப்பா. வாங்க கண்ணன் சார், வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க. உள்ள வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்கம்மா, வாமா உள்ள போவோம். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்.
சாப்பிடு. எல்லாரும் கேக் சாப்பிடுங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். கண்ணன் சார் இருங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். லைட்டான்னா ஒரு கட்டிங் போடுவோம். ஆளுகள்லாம் இருக்காங்கல்ல. மொட்டை மாடிக்கு போவோம். வாங்க போவோம். வாங்க போவோம். என்ன சார் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க? ஆமா சார், மக பிறந்த நாள்ல, அதுதான் உங்களை வெயிட்டா கவனிக்கிறேன். சரி சரி. Cheers. Cheers. நல்ல வேலை பார்க்குறோம், ம், நல்லா ஆமா. சம்பாதிக்கிறோம், எப்பவும் ஜாலியாக இருக்கணும் சார். ஆமா சார், ஆண்டவன் முன்னேத்துல நம்ம நல்லா இருப்போம் சார். சார் நான் முத சம்பாரிச்சு ஒரு சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள் வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் டெவலப் ஆச்சு, ஒரு வண்டி வாங்கினேன். சரி. அந்த வண்டி வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டிட்டே இருந்தேன். சரி. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சு, ஒரு கார் வாங்கினேன். கார் வாங்கின பிறகு கொஞ்சம் உடம்பு பெருத்து போச்சு சார். சரி. பெருத்து போயிருச்சுன்னு டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன சொல்றா தெரியுமா சார்? என்ன சொன்னாரு? உங்க உடம்பை இளைக்கிறதுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்டுங்க. பாத்தீங்களா, என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் திரும்பவும் நம்ம பழைய நிலைமைக்கே போக வேண்டியிருக்கு பாருங்க. உலகம் ஒரு உருண்டை சார். என்ன செய்ய? அப்பா சாப்பிட வாங்கப்பா. இந்த வரேம்மா, வாங்க சார் சாப்பிட போவோம். ஏன்பா தண்ணி அடிக்கிறீங்க? அம்மா யா வந்துருச்சுமா, அதனால தான்மா தண்ணி அடிச்சேன். எனக்கும் தாப்பா அம்மா ஞாபகம் வருதாப்பா, நானும் தண்ணி அடிக்க வரேன். இனிமே நான் தண்ணி அடிக்கவே மாட்டேம்மா, தண்ணி அடிக்கவே மாட்டேன். என்ன சார் இங்கே நிற்கிறீங்க? வாங்க கண்ணன் சார், வெயில் ஜாஸ்தியாக இருக்கு, வாங்க நிழல்ல நின்று பேசுவோம். ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க்கு, கை கால்லாம் ரொம்ப அசதியாக இருக்கு. ஃப்ரெண்டு வரேனாப்புல வரல, அதனால தான் வீட்டுக்கு போகலான்னு நிற்கிறேன். அப்படியா சார்? வாங்க சார் கடைக்கு போயிட்டு வருவோம். சார் கடைக்கா? அதெல்லாம் வேண்டாம் சார், கொஞ்சம் தான் போயிட்டு வருவோம். வாங்க சார் வண்டியில் இருக்கு. பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். மாட்ட வேற குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வேற கம்பல் பண்ணுறீங்க. சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார், பரவாயில்ல. வாங்க சார் போயிட்டு வருவோம். என்ன சார் யோசனை பண்ணுறீங்க? வாங்க சார். இல்லை சார், வேண்டாம் சார், போவோம். வாங்க சார். பரவாயில்ல சார், வேண்டாம் சார். வாங்க சார், வாங்க சார், இன்னும் யோசனை பண்ணாதீங்க சார். வாங்க சார், பாருக்கு போனா எல்லாம் சரியாயிரும். வேணாங்க வாங்க சார், சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் தானே. சரி ஓகே சார், வாங்க சார் போவோம். எங்க கூட்டம் இருக்குமோ இல்லையோ, இங்க மட்டும் கூட்டம் ஜே ஜே ஜேன்னு இருக்கும் சார். எல்லா மூஞ்சியை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நம்மளும் இங்க வந்தா தானே சந்தோஷமா இருக்கும். நம்ம கூட இங்க வந்தா தான் சார் சந்தோஷமா இருக்கும். ஆமா சார், நம்மளும் ஆரம்பிப்போம். ஊத்துவோம் சார். பார்த்து ஊத்துங்க. Cheers. தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. இப்படி தான்
தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு பார்த்து எங்கள் ஏரியாவில் தண்ணி வந்துருச்சு. என் பொண்டாட்டி வந்து, என்னங்க 12 மணி ஆச்சு, சீக்கிரம் போய் தண்ணி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு ஒரே சந்தோஷம். அவ வந்து குடிக்கிற தண்ணியை பற்றி சொன்னா. எனக்கு வந்து என்ன ஞாபகம் வருது, நமக்கு அடிக்கிற தண்ணி தான் ஞாபகம் வருது. கண்ணன் சார், பாட்டு சூப்பரா இருக்கு. ஆமா சார். ஒரு ஆட்டத்தை போடுவோமா? ஆட்டத்தை போடுவோம். போட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா. என்ன நான் சொல்றது சரிதான். நீ ஆடுவியா? நான் ஆடுறேன். ஆடணும். சரி சார். ஆடினதான் நல்லா இருக்கும். சரிங்க சார். ஆடிட்டு இங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்பா 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 ஏய் பிடிக்காதீங்க, ஏய் பிடிக்காதீங்க சொல்றேன்ல. ஏய் யாருப்பா நீங்க? அறிவு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்பா சார். பண்றீங்க? ஒரு ஆள் கீழே விழுந்தா உதவி பண்றதை விட்டுட்டு ஏன்பா அப்படி பண்றீங்க? போங்கப்பா போய் உதவி பண்ணுங்க. போங்கப்பா போங்கப்பா போய் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அப்பா அப்பா ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? அப்பா அப்பா எந்திரிங்கப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? அம்மா என்னடாச்சு உங்க அப்பாவுக்கு? தண்ணிய போட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாருமா. அந்த ஆளோட சேர்ந்து எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு அறிவு இல்ல, உங்களுக்கு அறிவு இல்ல. யாராச்சும் வாங்கி கொடுத்தா குடிச்சு இப்படி ரோட்ல கிடக்கணுமா? சீ, இதே வேலையா போச்சு. எங்க சொன்னா கேக்குறாரு? போடா. அந்த ஆளோட சேர்ந்து தண்ணிய போட்டு குட்டிச்சோரா போறாருமா. ஏய் ஏய் நாசமா போச்சு போ. அம்மா காப்பி கொண்டாம்மா. முதல்ல அந்த ஃபோன் வாட்ஸ்அப் பாருங்கப்பா. வாட்ஸ்அப்பில் என்னம்மா இருக்கு? யாரும்மா? அம்மா என்னை மாதிரியே இருக்காப்புல, ரோட்டில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கான். தண்ணியை போட்டுக்கிட்டு வேட்டி அவுறது கூட தெரியாம ஆடுறீங்க, இது தேவையாப்பா? நானாம்மா? ஆமா ஆமா. தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். தப்பு தாப்பா பண்ணிட்டீங்க, எனக்கு அப்பாவா வந்தது. நான் செத்து போறேம்மா, நான் செத்து போறேம்மா, செத்து போறேன். அப்பா நம்ம பொறுத்ததே வாழ்றதுக்கு தாப்பா, இப்படி சரக்கு அடிச்சு சீரழிச்சு போறதுக்கு இல்லப்பா.
இல்லம்மா, இனிமே தண்ணியே அடிக்க மாட்டேம்மா, தண்ணி அடிக்க மாட்டேம்மா. தப்புதாப்பா, நான் உங்களுக்கு மகளா பிறந்தது. சாரிம்மா. சாரிம்மா, கண்ணன் சார் தாம்மா அப்பா கூப்பிட்டாரு, இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேம்மா. இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேம்மா. அப்பா, இன்னைக்கு கண்ணன் சார் கூப்பிட்டா சொல்லிட்டு போனீங்கப்பா, நாளைக்கு முருகன் சார் கூப்பிடான்னு சொல்லிட்டு போவீங்கப்பா, நாளை கழிச்சு வேற சார் கூப்பிடான்னு சொல்லிட்டு போவீங்கப்பா. இதே தானப்பா டெய்லி சொல்லிட்டு குடிச்சிட்டு வரீங்க. தள்ளி அடிக்க மாட்டேம்மா, இனிமே தள்ளியே அடிக்க மாட்டேம்மா. அப்பா, பிறவிலே எத்தனையோ பிறவி இருக்குப்பா, ஆனா நமக்கு இந்த ஆண்டவன் கொடுத்த இந்த மனுஷ பிறவிதான்ப்பா மகத்தான பிறவி. வெறும் அல்ப போதைக்கு அடிமையாகி காசும் செலவு செஞ்சு உங்க உடம்பையும் கெடுத்துக்கிட்டு குடும்பத்துல சந்தோஷமும் இல்லாம ஏன்பா? அம்மா இருந்தா அதெல்லாம் நடக்குமாப்பா? வீடு பக்கத்துல விழுந்ததுனால நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா. இதுவே நீங்க வேற எங்கேயாச்சும் போய் விழுந்திருந்தா உங்களை யாருப்பா கூட்டிட்டு வருது? எனக்கு யாருப்பா இருக்கா? உங்களை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? ஒருத்தரும் இல்லப்பா. என் தப்புதாம்மா, என் தப்புதாம்மா. இனிமே குடிக்க மாட்டேம்மா, இனிமே குடிக்க மாட்டேன், இனிமே குடிக்க மாட்டேம்மா, இனிமே குடிக்க மாட்டேன். தள்ளி அடிக்க மாட்டேம்மா, தள்ளி அடிக்க மாட்டேன். உன் மேல சத்தியமா நான் தள்ளி அடிக்கவே மாட்டேம்மா, தள்ளி அடிக்கவே மாட்டேன். காசும் செலவு செஞ்சு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு குடும்பத்தில் நிம்மதியும் இல்லாமல் இந்த குடி தேவையா? நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த குடியால் சீரழிஞ்சு கிடக்காங்க. இந்த குடிக்கிற காசில் குழந்தைக்கோ இல்லை மனைவிக்கோ ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு போனால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. சிந்தித்து செயல்படுவீர் தோழர்களே.